வணக்கம். ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பாஸ்தா செய்வது எப்படி, சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கரம் மசாலா, சில்லித்தூள், மல்லித்தூள், தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸு, கேப்சிகம், தேவையான அளவு பட்ரு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தனியாக ஒரு ஸ்பூன் ஆயிலில் ஹீட் பண்ணி ஃபைனலாக அதில் ஊற்றுறதுக்கு கேப்சிகம், கேரட்டு, முட்டைக்கோஸு, பீன்ஸு. இப்போ அந்த தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த 3 காய்களையும் நல்லா அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடணும். ஒரு ஆஃப் ஸ்டேஜ் வரும்போது முட்டைக்கோஸை கொட்டி அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம தேவையான நெய் ஒரு ஸ்பூன் போடணும். பட்ரு போட்ட பிறகு பட்டரை போட்டு இந்த பாதி வேக்காடில் போய் பட்டரை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் பாயில் ஆகும். பட்ரு போட்டால் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது எல்லாமே பட்ரு, நெய், அந்த சில்லித்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். இப்போ பட்டரை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பீன்ஸ், கேரட் எல்லாம் வதங்கின பிறகு முட்டைக்கோஸு நல்லா வதங்கின பிறகு நல்லா ஒரு ஆஃப் ஸ்டேஜ் பாயில் ஆன பிறகு நம்ம பாஸ்தா உதிரியாக பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம். லைட்டாக அதில் எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றி லைட்டாக அப்படியே பிரட்டி விட்டுட்டோம்னா தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 3 பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, கரம் மசாலா, சில்லித்தூள், மல்லித்தூள், இதை நல்லா அப்படியே போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் தனியாக சில்லித்தூளை ஆயிலை ஹீட் பண்ணி ஃபைனலாக இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு ஊற்றினோம்னா அது மேலே ஊற்றி நல்லா கிளறி விடணும். கலர் கொடுக்கும். அப்புறம் சோயா சாஸ் அண்டு டொமேட்டோ சாஸ் இது கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணோன்னே அந்த இப்போ பாஸ்தாவை கொட்டி நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு நான் சொன்ன அந்த டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக பதனமாக அப்படியே லைட்டாக கிளறி கொடுக்கணும். ஃபைனல் ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய்யும் மல்லித்தூள் போட்டு நல்லா இறக்கிடணும். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் தனியாக சில்லித்தூள் எடுத்து வச்சு ஒரு கடாயில் ஹீட் பண்ணி எண்ணெயோடு அதை மேலே அப்படியே லேசாக ஊற்றி விட்டோம்னா நம்மளுக்கு கலர் கொடுக்கும். எந்த பொடியை நம்ம தேவையில்லாத பொடியெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த வீட்டில் அரைச்ச பொடியவே ஆரோக்கியமாக நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் தேவையான அளவு நெய் ஊற்றி நல்லா டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெடி பண்ணிடுங்க. எக்கு தனியாக பொரித்து இது மேலே போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.